சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. முடிஞ்சால் 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவை தயவு செய்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் குழந்தை வரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக கடைசியில் கூட்டு பிரார்த்தனை நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோவை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே சாய்லீலா போட்டப்போ எனக்கு ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றதுக்காக எனக்கு அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, எப்படி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் இன்றைக்கான சாய்லீலாவை அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ப்ரைவசி ரீசன்னால் அவங்களுடைய நேம் நான் மென்ஷன் பண்ணலை. பட் அவங்களுக்கு புரியும் நான் எதனால் இந்த சாய்லீலாவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சாய், இது உங்களுக்காக தான், தயவு செய்து கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த சாய்லீலா எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1978 நடந்துச்சு. மகாஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவங்களுடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. லாஸ்ட் மந்த் ப்ரெக்னன்சியில் இருக்காங்க. கடைசி மாதம் ப்ரெக்னன்சியில் இருக்காங்க. ஓகேவா? அப்போ மகாஜனும் அவங்க ஒய்ஃபும் டீ குடிச்சிட்ருக்காங்க. ஒரு ஈவினிங் நார்மலாக உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னா, யாரோ அசரீரியாக நின்று பக்கத்துலேயே இருந்து பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அப்படி என்ன அசரீரி கேட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் கேட்கும். என்னென்னா, உன்னுடைய மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா நீ கவலைப்படாத, உன் மனைவிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீரி கேட்கும். இவருக்கு பயந்துருவார். இருந்தாலும் என்னடா ஆச்சு, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகப்போகுதுன்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினைப்பார். அப்போ அது ஒரு பிரம்மையாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட கேட்பார். உனக்கு இது மாதிரி எதனாச்சும் யாருன்னா பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல, நம்ம 2 பேர் தானே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு புரிஞ்சிடும், ஏதோ நம்ம மட்டும் தான் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் ஒரு தீவிரமான பாபாவுடைய டிவோட்டி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவார், உள்ளே போயிட்டு பாபாவுடைய உதி இருக்கும் கொண்டு அவங்களுடைய ஒய்ஃப் நெத்தியில் வச்சு விடுவார். வச்சு விட்டுட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, என்ன ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவர் அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவார். அதில் இருந்து தொடர்ந்து ஒரு 8 நாளுக்கு நைட்டு பாபா கிட்ட ப்ரே பண்ணி அவங்க ஒய்ஃபுக்கு உதி நெத்தியில் வச்சு விடுவார். தண்ணியில் கலந்து கொடுப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க, தண்ணியில் கலந்து கொடுப்பாரு. 8 நாள் முடிஞ்சிடும். அவங்களுக்கு லேபர் பெயினும் வந்துடும். லேபர் பெயின் வந்ததுக்கப்புறமா இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸு இவங்களை லேபர் வார்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஆப்ரேஷன் தேட்டருக்கும். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா ஆக்சுவலி இவங்களுக்கு பெயின் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சரியா? இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க நர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, லேபர் வார்ட்லேருந்து வெளியே போகிறது மறுபடியும் உள்ளே வரதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. நர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ இவருடைய தங்கச்சி இவர் கூட தான் இருக்கும். இவர் என்ன சொல்வாருன்னா, போயிட்டு உங்கள் அன்னிக்கு நெத்தியில் இந்த பாபாவுடைய உதி வச்சுட்டு டம்ளரில் கலந்து இந்த உதியை கொஞ்சம் டம்ளரில் கலந்து கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இவங்களும் அதே மாதிரி அவங்க அன்னிக்கு போயிட்டு உள்ளே போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. தண்ணியில் கலந்து கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா குழந்தை பிறந்துடும். பிறக்கும் போது ஆக்சுவலாக அந்த குழந்தை இறந்தே பிறந்திருக்கு. ஓகேவா? இப்போ டாக்டர்ஸ் வெளியே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சுங்க, ஆனால் குழந்தை இறந்தே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கேட்பார், இது என் ஒய்ஃப்க்கு தெரியுமான்னு கேட்கும்போது, நாங்கள் சொன்னோம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட குழந்தை இறந்து பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் நினச்சோம் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் உங்கள் ஒய்ஃப் எதையுமே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை, என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் குழந்த வயிற்றுக்குள்ளே 8 நாளுக்கு முன்னாடியே இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தையோட உடம்புல அந்த தோல் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் ஃபுல்லாக உடம்புல கருப்பாக அந்த அழுகி போன மாதிரி கருப்பாக பேச்சஸ் வந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் அந்த குழந்தை எப்படி நார்மல் பெயின்
பெயின் வந்து அவங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த மாதிரி யூஸ்வலாக குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்துருச்சுன்னா சிசேரியன் பண்ணி தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் இவங்களுக்கு வந்து 8 நாளுக்கு முன்னாடி குழந்தை இறந்து போயிருந்தாலும் நார்மலாக லேபர் பெயின் எப்படி வருமோ அதே மாதிரி வந்து குழந்தை பிறந்தது தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி இது ஒரு மெடிக்கலான மிராக்கிள் தான். இன்கேஸ் இந்த குழந்தையோட அந்த நீர்க்குடம் இருக்குல்ல, அது வந்து உடஞ்சிருந்து அந்த நீர் வெளியே வந்திருந்ததுன்னா இது அவங்க அம்மா வந்து ஒரு டெத்துக்கு வரைக்கும் போயிருப்பாங்க, இமீடியட்டாக டெத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த குழந்தை நார்மலாக வெளியே வந்ததே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உடம்பு நீர் குடத்துக்குள்ளேயே அந்த குழந்தையோட உடம்பு சுருங்கி போய் கருப்பு கருப்பாக பேச்சஸ் வந்துருச்சு. இங்கே கும்பிட்ட கடவுள் தான் உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இப்போ இவருக்கு ரொம்ப தெளிவாக புரியும், பாபா தான் நம்மக்கிட்ட வந்து இந்த விஷயத்த முன்கூட்டியே சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு குழந்தை செத்து போயிடுச்சுன்ற ஒரு கவலை இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தை வந்து அந்த கர்மாவை வயிற்றுக்குள்ளேயே முடிச்சுட்டு பாபா கிட்ட போயிடுச்சு. ஆனால் பாபா அவங்க அம்மாவையும் அவங்க ஹஸ்பண்டை முன்னாடியே ரொம்ப பெரிய ஒரு ஃப்யூச்சரில் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பாபா முன்கூட்டியே வந்து இவர்கிட்ட அசரீரியாக சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்க ஒய்ஃப் உள்ளே இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே குழந்தைக்கு ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு 8 நாளாக நம்மளுக்கு அவர் வந்து பாபாவுடைய உதி தண்ணியை கலந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து புரிஞ்சிடும். அவங்களும் ரொம்ப பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல. இது வருத்தமே இருந்தாலுமே ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஏதோ ஒரு காரணத்தினால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதுதாங்க நம்ம சாயப்பா, நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா நம்மளை வந்து முன்னாடியே காப்பாற்றுவார். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது 8 நாளுக்கு முன்னாடியே அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போச்சு அப்படின்னு சொன்னேன், கரெக்டாக? இப்போ நான் எதனால் இன்றைக்கி இந்த சாய் லீலாவை சொன்னேங்கிறத நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து பாபாவுடைய லீலா போட்டிருந்தேன். அதில் வந்து நம்மளுடைய சாய் சகோதரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க 8 மாத குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு டிசம்பர் மந்தில் தான் அவங்களுக்கு சீமந்தம் நடந்துச்சு. அவங்க வந்து என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என் குழந்தைக்கு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய நேம் வந்து நான் ஞாபகம் வச்சுருந்தேன். ஒரு இந்த மந்த்து வந்து எனக்கு லாஸ்ட்டு தேர்ஸ்டே பாபாவுடைய சாய் லீலா போடும்போது பாபா வந்து என்னை கைவிட்டுட்டாரு, என் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. என்னால் அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் குழந்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, காத்துக்கிட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்படி கொடுத்தோம் இப்படி போயிருச்சு அப்படின்னு நீங்கள் தான் இழந்திருக்கீங்க. பட் எனக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த குழந்தை நீங்கள் வயிற்றுக்குள்ளேயே இறந்துருச்சு அப்படின்ற போது பாபா எடுத்துக்கிட்டாருன்னு நீங்கள் உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஹார்ட் ப்ராப்ளமில் அந்த குழந்தை சஃபர் ஆகிறது உங்களாலேயும் பார்த்துருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையும் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கும். மேபி பாபா அதனாலேயோ என்னவோ அதோட கர்மாவை அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களை நீங்களே இதில் இருந்து நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும். ஸோ ப்ளீஸ் இந்த சாய் லீலாவை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனசை மட்டும் கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கோங்க. பாபா மேலே இருக்கிற நம்பிக்கையே என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக பாபா உங்களுக்கு நல்லதே நடத்துவார். ஸோ எனக்கு இப்போ பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஐம் சாரி. ஸோ இப்போ நம்ம சாய்பாபாவுடைய கூட்டு பிரார்த்தனையை தொடங்குவோம். குழந்தை இல்லாதவங்க, குழந்தை வேணும்ன்ட்டு ட்ரை பண்ணியும் குழந்தை இல்லாதவங்க தயவுசெய்து இப்போ இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. இப்போ நான் பேசின இந்த சாய் சகோதரியோட மனசு கொஞ்சம் அமைதியாகிறதுக்காகவும் அவங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும், பாபா குழந்தையோட அருள் கொடுக்கணும்னு நம்ம வந்து பாபா கிட்ட கூட்டு பிரார்த்தனையில் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய பிரார்த்தனைகளை பாபா கிட்ட ஸ்ட்ராங்காக வைங்க. சதா நிம்ப விரக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவிருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். கம்மிங் தேர்ஸ்டே கண்டிப்பாக நம்ம சாய் பாபாவுடைய லீலாவை மறக்காமல் கேளுங்க. வேலை
வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கம்மிங் தேர்ஸ்டே பாபாவுடைய லீலையை கேளுங்க. உங்களுக்காக கம்மிங் தேர்ஸ்டே நான் சாய்பாபாவுடைய லீலையை சொல்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சாய்பாபாவுடைய சேனலில் டெய்லி சாய்பாபாவின் பொன்மொழிகள் இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொன்மொழிகள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக டெய்லியுமே காலையில் பொன்மொழிகள், சாய்பாபாவுடைய பொன்மொழிகளை கேளுங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாய் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.